தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்களினால் ஏற்பட்ட ஏமாற்றம், அதை உங்களால மறக்கவே முடியாதுங்க. நீங்க எப்பொழுதுமே நண்பர்களுக்கும், உங்களை சுற்றி வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுதுமே நீங்கள் உண்மையாக நடந்து கொள்வீர்கள். அவர்கள் எது சொன்னாலும் நீங்க தட்டக்கூட மாட்டீங்க. பணம் கேட்டாலும் எடுத்து கொடுப்பீங்க. உங்களுடைய உயிரை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவர்கள் மீது உயிராக பழகியிருப்பீங்க. ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் வைத்திருந்த அந்த அளவு பாசம், அந்த அளவுக்கு அன்பு, அதை அவர்கள் உங்கள் மீது வைத்தார்கள் என்றால் 100க்கு 10% கூட வைத்திருக்க மாட்டார்கள். நீங்கள் எப்பொழுதுமே அதிகமாக உழைப்பீங்க. அதனால உங்களுடைய கையில் பணமானது தங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் அதை உங்களால் சேமித்து தான் வைக்க முடியாது. ஆனா உங்களுடைய கையில் தங்கக்கூடிய பணத்தை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள் யாருக்கு எது வேண்டும் என்று கூறினாலும் உடனே நீங்கள் வாங்கி கொடுத்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாகத்தான் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய கையில் இருக்கும் பொழுது பணம், அந்த ஒரு பணத்தை தேடி எத்தனையோ நண்பர்கள் உங்கள் மீது பாசத்தை காட்டுவது போல வந்திருப்பார்கள். உங்களுக்கு சரியான ஒரு வேலையும், உங்களுடைய குடும்பத்துல கடன் சூழ்நிலைகளும் ஏற்பட்ட போது, உங்களுடைய கையில் பணம் இல்லாமல் இருந்த போது ஒரு நண்பர்கள் கூட உங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்க. அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும், நம்மளிடம் வருவது நம்முடைய தேவைக்காக மட்டுமே. ஆனா நம்மளுடைய அன்பையும் நம்முடைய பாசத்தையும் நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க உண்மையா கொடுக்கல. இத்தனை நாட்கள் நான் இது தெரியாம ஏமாந்து விட்டேனே என்கிற ஒரு உண்மை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கள்ளும் கபடமும் இன்றி வெளிச்சத்திற்கு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேலாவது இதனை பார்த்து புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். இந்த தனுசு ராசிக்கு லாபம் மற்றும் நட்பு ஸ்தானமான 11ஆம் வீட்டில் பாந்தக கிரகங்களின் பார்வையும் வக்ர சஞ்சாரமும் ஏற்பட்ட காலகட்டத்தில் இந்த விபரீதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேறியது. இந்த விபரீதங்களை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களும் இன்னும் சில தேவையில்லாத சில கவலைகளும் உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பிறவி பெருந்தன்மையோடு உங்களை நாடி வந்த நண்பரை உங்களின் உடன்பிறவா சகோதரனாகவே இதுவரைக்கும் கருதி கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் இந்த மாதிரி நடப்பார்கள், இதையெல்லாம் சொல்வார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வீட்டு ரகசியங்கள், தொழில் நுணுக்கங்கள் என அனைத்தையும் நீங்கள் அவரிடம் பகிர்ந்து கொண்டிருப்பீங்க ஆரம்பத்தில். ஆனால் நீங்க பகிர்ந்து கொண்டதுதான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏமாற்றங்களாக, பிரச்சனைகளாக வரும் என்று ஆரம்பத்தில் நீங்கள் தெரியாமல் இருந்தீர்கள். நீங்கள் எதையெல்லாம் உங்களுடைய ரகசியங்களையும், தொழில் சம்பந்தமான எல்லா விதமான விஷயங்களையும் எல்லாரிடமும் கூறியது உங்களுடைய இனிமே வரக்கூடிய காலங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நண்பர் உங்களின் கள்ளமற்ற நல்ல பண்பை பலவீனமாக கருதி கொண்டு உங்களுக்கு பின்னால் குழி பறித்து கொண்டுமே தங்க இருப்பார். பண நெருக்கடி உங்களை தேவையற்ற பழிகளிலும் வழக்குகளிலும் மாட்டிவிட்டு அந்த நண்பர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருப்பார். பணத்தை இழந்ததை விட நட்பு என்ற புனிதமான உறவின் மீது வைத்த நம்பிக்கை துரோகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியதே அது உங்களுடைய நெஞ்சில் ஆறாத ஒரு வடுவாகவும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது, இதற்கெல்லாம் காரணங்கள் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல விஷயங்கள் அழிந்து போயிருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு எதிராகவே திரும்பியிருக்கும். அது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் உண்மை என்ன என்று கண்டுபிடித்த பிறகு யாருமே உங்களுடைய அருகில் வரமாட்டார்கள். நீங்களும் யாரையும் வைத்துக் கொள்ள மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அடுத்ததா காதலிலும் ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கும். பூர்வ புண்ணியம் மற்றும் காந்தல் ஸ்தானமான 5ஆம் வீட்டிலும் களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் ராகு கேதுக்களின் நிழல் விழுந்த ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஆழமான ஒரு காதல் மலர்ந்தது. தனுசு ராசினரின் இயல்பான அர்ப்பணிப்பு உணர்வோடு உங்களின் முழு ஆன்மாவையும் அன்பையும் அந்த ஒரு நபருக்காக நீங்கள் கொடுத்தீர்கள். உங்களுடைய மனதிற்குள்ள எந்த விதமான கள்ளம் கபடமும் இல்லாமல் நல்ல மனதை மட்டுமே தான் உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தீர்கள். ஆனாலும் கிரகங்களின் சதியாலும் அஷ்டம சனியின் தாக்கத்தாலும் அந்த காதல் உங்களுக்கு பேரின்பத்திற்கு பதிலாக பேரழிவையும் கண்ணீரையும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாக தேடி தந்தது. சூழ்நிலைக்கு கைதியாகவோ அல்லது தகுதியற்ற 3ஆம் நபரின் தூண்டுதலாகவோ உங்களை உயிராக நினைத்தவர் திடீரென உங்களை விட்டு விலகி வேறு ஒருவருடன் கைகோர்த்திருப்பார். அதனை கேட்டவுடனே உங்களுடைய மனதை உடைந்து பெருக்கும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள திருமணமும் வேண்டாம்,
காதலும் வேண்டாம் என்று இன்னும் சில நபர்கள் தனுசு ராசி ஆண்களும் பெண்களும் இன்னும் சில நபர்கள் திருமணம் முடிக்காமலும் அவர்களை நினைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை உங்களை மறந்துவிட்டு வேறொருவருடன் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருப்பாங்க. அவங்களே நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எதையும் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளவே உங்களுக்கு காலங்கள் அதிகமாயிருக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த சில உண்மையான விஷயங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய செய்திகள் எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரங்களை நவக்கிரகங்களின் ஆகச்சிறந்த சுபக்கிரகமும் தர்ம நாணங்களின் அதிபதியுமான குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த வில்லாளிகளை கடந்த காலங்களில் 7.5 சனியின் கோரப்பிடியிலும் அஷ்டம ராகுவின் சஞ்சாரத்திலும் நீங்கள் இழந்த அத்தனை கௌரவத்தையும் பொருளாதாரத்தையும் நிம்மதியையும் உங்களுக்கு வட்டியும் முதலமாக திருப்பி கொடுக்க போகும் உன்னதமான ஒரு பொற்காலம் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. ஆனால் இந்த பொற்காலத்தை நீங்க சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வெளியூர் பயணங்களில் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். அதிலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ அல்லது ஏதேனும் சொத்து பிரச்சனைகளுக்கோ அது சம்பந்தமா நீங்க ஏதேனும் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அதன் மூலம் நிறைய பழக்கங்களும் நீங்க செல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மட்டுமே தான் தேடி கொடுக்கும். ஏனென்றால் இப்பொழுது காலச்சக்கரமும் கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக ஆறுதலாகவே எல்லா விதமான செயல்களையும் செய்ய போகிறது. ஆனால் உடனடியாக எதுவுமே நடக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க நடக்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நாட்களும் எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை மட்டுமே தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. நேர்மையான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வர்த்தக தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உயர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படும். கல்வி மற்றும் தொழிலில் ஒரு வெற்றியானது உண்டாகும். தனுசு ராசியினருக்கு கல்வி மற்றும் புத்திஸ்தானமான 5ஆம் வீடும் கர்மஸ்தானமான 10ஆம் வீடும் அதி தேவதைகளின் சுப பார்வையால் புதுப்பொலிவு பெறப்போகின்ற ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க தொடங்கும். இதனால் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அசாத்தியமான ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகிக் கொண்டு அவர்கள் நினைத்ததை விட மிக உன்னதமான மதிப்பெண்களுடன் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா மாற்றப்படுவீங்க. தொழில் மற்றும் வியாபார துறையில் இருப்பவர்களுக்கு கடந்த கால தேக்க நிலைமைகள் ஒட்டுமொத்தமாக மாறி புதிய உத்திகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடையவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கௌரவ பதவிகளும் மற்றும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகளும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவும் உங்களை சந்தையில் ஒரு மாபெரும் வெற்றியாளராகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தீர்வுகள் எல்லாமே கிடைத்து நல்ல ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி வைக்கப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறையும். பிரச்சனைகள் குறைந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அந்த ஒத்துழைப்புகளை நீங்க சரியா வாய்ப்பா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறினீங்க அப்படின்னா இன்னும் நல்லமான விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்க சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வெளியூர் பயணங்களில் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். அதிலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ அல்லது ஏதேனும் சொத்து பிரச்சனைகளுக்கோ அது சம்பந்தமா நீங்க ஏதேனும் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அதன் மூலம் நிறைய பழக்கங்களும் நீங்க செல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதா மட்டுமே தான் தேடி கொடுக்கும். ஏனென்றால் இப்பொழுது காலச்சக்கரமும் கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக ஆறுதலாகவே எல்லா விதமான செயல்களையும் செய்ய போகிறது. ஆனால் உடனடியாக எதுவுமே நடக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய
வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க நடக்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நாட்களும் எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை மட்டுமே தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. நேர்மையான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். வர்த்தக தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உயர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் தள்ளப்படும். கல்வி மற்றும் தொழிலில் ஒரு வெற்றியானது உண்டாகும். தனுசு ராசியினருக்கு கல்வி மற்றும் புத்திஸ்தானமான 5ஆம் வீடும் கர்மஸ்தானமான 10ஆம் வீடும் அதி தேவதைகளின் சுப பார்வையால் புதுப்பொலிவு பெறப்போகின்ற ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு காலத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க தொடங்கும். இதனால் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அசாத்தியமான ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகிக் கொண்டு அவர்கள் நினைத்ததை விட மிக உன்னதமான மதிப்பெண்களுடன் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா மாற்றப்படுவீங்க. தொழில் மற்றும் வியாபார துறையில் இருப்பவர்களுக்கு கடந்த கால தேக்க நிலைமைகள் ஒட்டுமொத்தமாக மாறி புதிய உத்திகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடையவும் ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கௌரவ பதவிகளும் மற்றும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகளும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவும் உங்களை சந்தையில் ஒரு மாபெரும் வெற்றியாளராகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தீர்வுகள் எல்லாமே கிடைத்து நல்ல ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி வைக்கப்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறையும். பிரச்சனைகள் குறைந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். உத்திராடம் நட்சத்திரத்தில்